அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து தொடர். இன்று 215வது வசனத்தை கவனிப்போம். என்ன செலவு செய்ய வேண்டும் என அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். சொல்வீராக, நீங்கள் செலவு செய்யும் நல்ல பொருள் எதுவாயினும் அது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்குமாக அமைய வேண்டும். நீங்கள் எந்த நற்காரியத்தை செய்த போதும் இறைவன் அது பற்றி நன்கு அறிந்தவனாக உள்ளான். செலவழித்தல், தர்மம் செய்தல் பற்றி அல் குர்ஆன் பல இடங்களில் விளக்கியுள்ளது. சமூக மட்டத்திலான பொருளாதார கூட்டு பராமரிப்பு பற்றிய சிந்தனையை அல் குர்ஆன் இத்தகைய வசனங்களினூடாக வலியுறுத்துகிறது என்பது இங்கே கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கிய அம்சமாகும். மன ரீதியாக சமூகத்தின் அங்கத்தவர்களில் ஒரு பிரிவினர் தனிமைப்படாதிருக்க இது மிக இன்றியமையாதது. எனது சமூகம் பொருளாதார ரீதியாக நான் பலவீனமுறும்போது என்னை கைவிடாது என்ற உணர்வு பெறல் சமூகத்தின் பலமான நிலைப்பாட்டிற்கு மிக அவசியமானது. இப்பின்னணியில் இருந்து இவ்வசனத்தை நோக்குவோம். என்ன செலவு செய்ய வேண்டும்? செலவழித்தல் பற்றி அல் குர்ஆன் வலியுறுத்தியதாலும் சமூக பராமரிப்பு பற்றிய உணர்வாலும் எழுந்த கேள்வி இது. சொல்வீராக, நீங்கள் செலவு செய்யும் நல்ல பொருள் எதுவாயினும். நல்ல பொருள் என்ற பிரயோகம் இரு கருத்துக்களை கொடுக்கிறது. ஒன்று, கொடுப்பவர்க்கும் எடுப்பவர்க்கும் சமூகத்திற்கும் அது சிறந்ததாகவும் நலன் பயப்பதாகவும் இருக்க வேண்டும். குடும்பத்திற்காக செலவழித்தல், சமூகத்திற்காக செலவிடல் என்ற இரு பண்புகளையும் தர்மம் செய்தல் என்ற கருத்து கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 2, செலவழிப்பவர் தன்னிடம் இருப்பவற்றில் சிறந்த செல்வத்தை செலவழிக்கிறார் என்ற கருத்தையும் இது கொடுக்கிறது. மோசமான அல்லது மிக மோசமான பொருளை அவர் செலவழிக்கவில்லை, தர்மம் செய்யவில்லை. இது செலவழிப்பவனின் நல்ல மனோநிலையை, செல்வத்தை பெறுபவரோடு அவருக்குள்ள சிறந்த உறவை காட்டுகிறது. இது தர்மம் செய்வதன் ஆரோக்கிய நிலை என்பதில் சந்தேகமில்லை. தர்மம் செய்கையில் தன்னிடமுள்ள மிகச்சிறந்த செல்வத்தை கொடுக்க வேண்டும் என இஸ்லாம் கடமையாக்கவில்லை. நடுத்தர பெருமானம் கொண்ட செல்வத்தை செலவழித்தலையே அது கடமையாக்குகிறது. எவ்வாறாயினும் மனிதன் தன்னிடமுள்ள உயர்ந்த செல்வத்தை தர்மம் செய்யும் உயர்நிலையை எய்த வேண்டும் என்றே குர்ஆன் எதிர்பார்க்கிறது. இது அல் குர்ஆனின் பயிற்றுவித்தல் ஒழுங்காகும். அடுத்து, எந்தளவு செலவழிக்க வேண்டும் என்பதற்கு அல் குர்ஆன் பதிலளிக்காது. யாருக்கு செலவழிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலளிப்பது போல் தெரிகிறது. ஆனால் உண்மையில் இங்கு எதனை செலவழிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு அல் குர்ஆன் பதில் கூறியுள்ளது. அதனை ஒரு வித்தியாசமான அமைப்பில் சொல்லி இருப்பதால் தான் உடனே வாசகனால் அதனை புரிந்து கொள்ள முடிவதில்லை. நீங்கள் செலவு செய்யும் நல்ல பொருள் எதுவாயினும் என்ற வசனத்தில் என்ன செலவு செய்ய வேண்டும் என்பதற்கு அது நல்ல செல்வமாக இருக்க வேண்டும் என்ற பதில் தெளிவாகவே உள்ளது. யாருக்கு செலவழிக்க வேண்டும் என்ற மேலதிக விளக்கங்கள் தரப்பட்டுள்ளமையாலேயே வசனத்தை விளங்கிக் கொள்வதில் ஓரளவு மயக்கம் தோன்றுகிறது. அத்தோடு அந்த பதில் நல்லதை செலவழியுங்கள் என்று நேரடியாக அமையவில்லை. மாறாக, நீங்கள் நல்ல பொருளை செலவிடுகிறீர்கள் என கூறி தொடர்ந்து அது யாருக்காக செலவிடப்பட வேண்டும் என விளக்குகிறது. வசனத்தின் இந்த அமைப்பே கேள்விக்குரிய பதில் சரியாக அமையாதது போல் காட்டுகிறது. செலவழித்தல் அல்லது தர்மம் செய்தல் என்பதில் 3 வகைப்பட்ட அம்சங்களை அல் குர்ஆன் விளக்குகிறது. செலவழிக்கும் பொருளின் தரம், செலவழிக்கும் அளவு, செலவழிப்போனின் அல்லது தர்மம் செய்வோனின் மனநிலை என்பவையே அவையாகும். தர்மம் செய்வதில் இம்மூன்று விடயங்களுமே மிக முக்கியமானவை ஆகும். அவை சரியாக நெறிப்படுத்தப்படும் போதுதான் செலவழித்தல் அர்த்தம் பெறுகிறது. அடுத்து வரும் 219வது வசனம் செலவழிக்கும் அளவை கூறுகிறது. அத்தியாயத்தின் இறுதிப்பகுதி, அதாவது 262வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பல வசனங்கள் செலவழிப்பவனின் மனோநிலையை விளக்குகின்றது. இவ்வசனம் செலவழிக்கும் பொருளின் தரத்தை கூறுகிறது. யாருக்கு செலவழிக்க வேண்டும் என்பதை இவ்வசனம் படிமுறையாக விளக்கியுள்ளது. பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர்கள் என அது அமைந்துள்ளது. இது ஓர் எளிய ஒழுங்கு. எனினும் இஸ்லாமிய பயிற்றுவித்தலின் நுணுக்கத்தை அது காட்டுகிறது. இங்கு மனித இயல்பு கவனத்திற்கொள்ளப்பட்டு அதற்கேற்ப அது ஒழுங்குபடுத்தப்பட்டு விளக்கப்பட்டுள்ளது. முதலில் தாயும் தந்தையும், அடுத்து உறவினர்கள். மனித இயல்போடு ஒட்டிய இரத்த உறவுகள் இவை. இவர்களுக்காக செலவழிப்பதை மனிதன் பாரமாக காண்பதில்லை, வீண் செலவு என்றும் கருதுவதில்லை. விருப்பத்தோடும் ஆர்வத்தோடுமே இவர்களுக்கு அவன் செலவழிப்பான்.
தனது வாழ்வோடு இவர்கள் பின்னி பிணைந்தவர்கள் என அவன் கருதுவதே இதற்கு காரணம். அடுத்த கட்டத்தில் அல் குர்ஆன் சமூக மனித உறவுகளுக்கு வருகிறது. அவர்களே அனாதைகளும் ஏழைகளும் ஆவர். சமூகத்தின் அடிமட்டத்தில் வாழும் இவர்கள் பராமரிக்கப்படல் அடிப்படை கடமை என்பது அல் குர்ஆனின் கருத்து. இதனை அது பல இடங்களில் வலியுறுத்தி கூறியுள்ளது. இறுதியாக வழிப்போக்கர்களை சொல்கிறது. பிரயாணத்தின் போது இடைநடுவே ஏதோ ஒரு காரணத்தால் தங்கிவிட நேரும் நிர்பந்தத்திற்குட்பட்டவர்களே இவர்கள். அந்த சூழ்நிலையில் இவர்களை பராமரித்தல் அவசியமாகிறது. இவ்வாறே அல் குர்ஆன் செல்வம் இருந்தும் தற்காலிகமாக தொடர்புபட முடியாத அல்லது செல்வத்தை இழந்துவிட்ட வழிப்போக்கர்கள் கூட கவனிக்கப்படும் நிலைமை சமூகத்தில் காணப்பட வேண்டும் என சொல்கிறது. அவ்வளவு தூரம் இரக்கமும் கருணையும் கொண்ட சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும் என்பதே அல் குர்ஆனின் கருத்து. இறுதியாக இந்த வசனத்தை முடிக்கும்போது இறைவனோடு சம்பந்தப்படுத்தி உங்கள் இறைவன் நீங்கள் செய்யும் நற்காரியத்தை அறிகிறான் என கூறி செலவழித்தல் போன்ற நற்செயல்கள் செய்வதை தூண்டிவிடுகிறது. இத்துடன் இன்றைய பகுதிக்கான தஃப்சீர் முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.